உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலான அந்த 3 நாள் மட்டும் பேசுவோம். ஏன்னா 14ஆம் தேதி சூரிய பகவான் மேஷத்தில் எழுந்தருளப் போகிறார், மேஷத்திலே உச்சமடைந்து விடுகிறார். ஆனால் இந்த 3 நாள் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னா, இந்த 5 கிரகங்களும் எல்லாருமா சேர்ந்து மீனராசிக்கு வருகிறார்கள். யார் யாரெல்லாம் வராங்க? சூரியன் வருகிறார், புதன் வருகிறார், சனி மார்ச் 29 வந்தாச்சு, ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்னாடி 10 நாள் முன்னாடி வந்தாச்சு. சனி இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், புதன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், ராகு இருக்கிறார். அப்படியே அப்பா எல்லாரும் இருக்காங்க. மிஸ் ஆனது 2 பேர் யாரு? ஒன்று குரு, ஒன்று செவ்வாய், ஒன்று கேது. மீதி 5 பேரும் இங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க. ஸோ இவர்கள் இப்படி இருந்தால் என்ன நடக்கும், யாருக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது, யாரெல்லாம் சக்கரவர்த்தி ஆக போகிறீர்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். கடகராசிக்காரர்களுக்கான 5 கிரக இணைவு பலன் என்ன நடக்கும்? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஜென்ரலாகவே உங்களுக்கு இப்போ தான் சனி பகவான் ரிலீஸ் ஆகி மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் இன்றைய கடைசி உங்களை விட்டுட்டு போனார். அப்பா சாமி நீ போயிட்டு வாடா எப்பா, இந்த 2.5 வருஷத்தில் நீ படுத்தின பாடு சாதாரண பாடு கிடையாது. இந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த 8ஆம் வீட்டில் அஷ்டம சனியை விட்டு உங்களுக்கு 9ஆம் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். போனவர் போனதோடு மட்டுமல்ல, ஊரில் இருக்கிற எல்லா கூடையும் போய் ஜாயிண்டாக இருக்கார். யார் கூட? உங்களுக்கு 4-11க்கு அதிபதி ஆகப்பட்ட உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்த ராகு, உங்களுக்கு 3-12 புதன், 2 சூரியன், இத்தனை பேர் சேரும்போது புதனும் சூரியனும் சேர்ந்து புதாதித்ய யோகம் உண்டாகிறது. அதே நேரத்தில் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்தால் சுக்கிர மித்திரன் ராகு எனும் யோகம் உண்டாகிறது. இது இல்லாமல் உங்களுக்கு இது அத்தனை பேர் இல்லாமல் சனி பகவான் வேற சேர்ந்திருக்கார். ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. இனி உங்களுக்கு கஷ்டம் என்பதே இருக்காது. உங்கள் காட்டில் மழை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்தில் ஒரே ஒரு ஆள் தான் பயப்படணும். உலகத்தில் ஒரு ஆள் தான் பயப்படணும். யார் பயப்படணும் சொல்லுங்கள்? எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த உலகத்தை பயப்படணும். எப்படிடா வாழப்போகிறோம், எனக்கு வேலை இல்லையே என்று. வேலை இருக்கிற யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த வேலையில் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி எப்படி நல்ல பேர் எடுக்கணும், எப்படி நம்ம நல்லா இதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். கடகராசிக்காரர்கள் கிடைத்த அரிய வாய்ப்பை எப்படி மிதுன ராசிக்காரனுக்கு சொன்னனோ அது மாதிரி கிடைத்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். உச்சம் பெற்ற சுக்கிரனோட, ராகுவோட, சனியோட, சூரியனோட எல்லாருமா சேர்ந்து இருக்கும்போது ஒரு மல்டிபிள் பிஸ்னஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும்.